ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திருக்குறள்ல கல்வி அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். அதிகாரம் எண் 40. முதல் திருக்குறள் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம எப்போ திருக்குறள் படிக்கும் பொழுதும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சு படிங்க. ஓகேவா? அந்த குறளுக்கு மட்டும் பொருள் பார்க்காம அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் பொருள் பார்த்து படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கற்க கசடர கற்பவை. இப்போ இதுல கசடு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றம். ஓகேவா? அப்போ கசடர அப்படின்னா என்னன்னா கசடு அற, கசடு இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல். கற்பவை, கற்பவைன்றது என்னன்னா கற்கக்கூடிய நூல்கள். ஓகேவா? அப்போ கற்க கசடர கற்பவைனா நாம கற்கக்கூடிய நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின்னா அந்த நூல்களை கத்துக்கினதுக்கு அப்புறமா நிற்க அதற்கு தகனா அந்த நூல்கள்ல சொல்ற அற வழியில நாம நடந்துக்கணும். ஓகேவா? அதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அப்போ நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இரண்டாவது பாருங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. அப்போ இதுல எண் அப்படின்றது என்னன்னா எண்கள் மற்றும் கணக்கு. அதுக்கு அடுத்தது எழுத்து அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இலக்கண இலக்கிய நூல்களை குறிக்குது. ஓகேவா? அப்போ எண் என்பனா எண் என்பதும் ஏனை எழுத்தென்பதும் இவ்விரண்டும், அதாவது எண் என்பதும் எழுத்தென்பதும் இந்த இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இப்ப வாழும் உயிருக்கு, இதுல உயிர்க்குன்றது யாரை குறிக்குதுன்னா மனிதர்களை குறிக்குது. ஓகேவா? அப்போ இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இது இரண்டும் தான் கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, மூன்றாவது குறள். கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அப்போ கண்ணுடையர் என்பவர் கற்றோர். ஓகேவா? அப்போ கற்றவர்கள் தான் இரண்டு கண்கள் உடையவர்களாக கருதப்படுவாங்க. முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அப்போ கல்லாதவர்கள் கண் உடையவராக இருந்தாலுமே அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா புண்ணுடையர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ கற்றவர்கள் அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றவர்கள் தான் ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா நன்மை தீமை ஆராய்ந்து செயல்படுவாங்க. கல்லாதவர்கள் அதை ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதனால கற்றவர்கள் தான் கண்ணுடையவர்கள், கல்லாதவர்கள் கண்ணுடையவர்கள் கிடையாது, அவங்க முகத்திரண்டு புண்ணுடையவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுல உவப்ப அப்படின்றது என்னன்னா மகிழ அப்படின்ற பொருள், தலை கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. ஓகேவா? அப்போ உவப்ப தலை கூடினா என்னன்னா ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில், அதாவது பிரிந்து செல்லும் பொழுது மனதளவுல உள்ளத்தளவுல ரொம்ப வருந்துவாங்களாம். இதுதான் புலவர்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது அறிவுபூர்வமா விவாதங்கள் நடத்தும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்களாம், மகிழ்ச்சியா இருப்பாங்களாமா. அவங்க பிரிஞ்சு போகும் பொழுது ரொம்ப வருத்தப்படுவாங்களாமா. அப்போ அறிவில் சிறந்த புலவர்கள் கூட மற்ற புலவர்கள் பேசி பழகும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவங்க ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் பொழுது இனி இவங்களை எப்பொழுது நாம திரும்ப பார்ப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு உள்ள தளவுல ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஓகேவா?
அப்போ உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். உடையார் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வர். அப்ப செல்வந்தர்களை தான் வந்து உடையார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லார் அப்படின்றது யாருன்னா ஏழை. அப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, ஏக்கற்று அப்படின்றது கவலைப்பட்டு. ஓகேவா? அப்போ இது என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, உடையார் முன் இல்லார் போல்னா, இப்போ செல்வம் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இல்லாத ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு கவலைப்பட்டு அவங்க கிட்ட இறந்து அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை வாங்கின்னு வந்து அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்களாம். அப்போ அது போல ஒரு கல்வி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க குரு கிட்ட போயிட்டு ஒரு ஏழை எப்படி செல்வந்தர் கிட்ட பணிஞ்சு நின்று வாங்கின்னு வராரோ, அது போல தன்னுடைய குரு கிட்ட பணிந்து நின்று அந்த கல்வியை கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் வந்து கற்றவர்களாம். அப்படி அந்த பணிவு இல்லாதவர்கள் வந்து, அந்த பணிவு இல்லாத அந்த கல்லாதவர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையர் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தாழ்ந்தவர். அப்ப அந்த பணிவில்லாத அந்த கல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்ந்தவர்களாக வந்து கருதப்படுறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. செல்வம் உடையவர் முன்னாடி ஏழை வந்து கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் பணிந்து கற்பவர் உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதுல தொட்டனைத்து அப்படின்னா என்ன பொருள் பாருங்க, தோண்டும் அளவு. அப்போ ஒரு மணற்கேணி, மணற்கேணினா என்னன்னா நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கேணி. ஓகேவா? நெய்தல் நிலத்துல இருக்கிற ஒரு மணற்கேணி எந்த அளவுக்கு நாம உள்ள பள்ளம் தோன்றோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு ஆழமா பள்ளம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல நீர் வந்து அதிக அளவு நீர் ஊறும். ஓகேவா? அது போல மாந்தர் என்பதன் பொருள் மக்கள். அப்போ மக்களுக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்றனைத்துனா எந்த அளவுக்கு வந்து ஆஹ் நூல்களை வந்து கத்துக்கிறாங்களோ, அப்போ மனிதர்கள் எந்த அளவுக்கு நூல்களை கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு மணற்பாங்கான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு தோண்ட தோண்ட நீர் எந்த அளவுக்கு அதிகமா சுரக்குமோ, அது போல மக்கள் நூல்களை எந்த அளவுக்கு அதிகமா கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவும் வந்து அதிகமா வளரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன், சாரி இது சேந்துணையும் இல்ல சாந்துணையும். ஓகேவா? அது ஒரு இல்லையா, இந்த சாந்துணையும் தான். சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகேவா? அப்போ யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன். அப்போ ஒரு கற்றவன் இருக்கான்னா அவனுக்கு எந்த நாடானாலும் அது அவனுடைய நாடு போலதான். ஓகேவா? எந்த நாடும் தன்னுடைய நாடு போன்றதே. அதே போல எந்த ஊரானாலும் அது தன்னுடைய ஊர் போன்றதுதான். ஓகேவா? என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும் அப்படின்னா என்னன்னா சாகும் வரையிலும். ஓகேவா? அப்போ ஒரு கற்றவனுக்கு எந்த ஒரு நாடும் தன்னுடைய நாடாக இருக்கும், எந்த ஒரு ஊரும் தன்னுடைய ஊராக இருக்கும். என்றொருவன்னா என்னன்னா, அப்படி இருந்தும் ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா சாகும் அளவும் ஓகேவா, சாகும் வரையிலும் கூட கல்லாம வந்து கல்வி அறிவு இல்லாம கல்லாதவர்களாகவே வந்து இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னுடைய நாடு, எந்த ஊரும் தன்னுடைய ஊரு. இதனை அறிந்தும் சிலர் வந்து சாகும் வரையிலும் வந்து எப்படி இருக்காங்கன்னா கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அப்போ இதனுடைய பொருள் பாருங்க. ஒருமைக்கண் அப்படின்னா என்னன்னா ஒரு பிறவியில. ஓகேவா? ஒருமைக்கண்ணா ஒரு முறை, ஒரு பிறவியில ஒருத்தவன் ஒரு முறை தான் கற்ற கல்வி, அவன் கத்துக்கிட்ட அந்த கல்வி, அந்த அறிவானது ஒருவருக்கு, ஒரு மனிதருக்கு எழுமையும்னா 7 பிறவிகளிலும். ஓகேவா? ஒருவருக்கு எழுமையும்னா 7 பிறவிகளிலும். ஏமாப்பு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன பாருங்க, பாதுகாப்பு.
ஓகேவா? 7 பிறவிகளிலும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னா பாதுகாப்பு உடையதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு பிறவியில் ஒரு மனிதன் அவன் கத்துக்கிட்ட அறிவை வைத்து அவன் 7 பிறவியிலுமே எப்படி இருக்கலாம்னா பாதுகாப்பா இருக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 9வது திருக்குறள் பாருங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியின் பயனாக என்ன பண்றான்னா தான் இன்பமா இருக்கிறான். ஓகேவா? தான் இன்புறுவது அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒருவன் கல்வி கற்றிருக்கான், அந்த கல்வியின் பயனாக அவன் வந்து எப்படி இருக்கான்னா இன்பமா இருக்கான். உலகின்புற கண்டு அதே கல்வியை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்னா உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் வந்து உதவி பண்றான். அதனால அந்த கல்வி மக்களுக்கும் வந்து உதவியா இருக்கு. அதனால உலகமும் வந்து அந்த கல்வியால இன்பமா இருக்கு. ஓகேவா? அப்போ ஒருவன் தான் கற்ற கல்வியால தானும் இன்பமா இருக்கான். அவன் உதவி செய்யறதுனால அந்த உலகமும் வந்து இன்பமா இருக்கு அப்படின்னும் பொழுது காமுறுவர்னா என்னன்னா விரும்புவர். ஓகேவா? அப்போ அவன் என்ன விரும்புவானா அந்த கற்றறிந்தவன் என்ன விரும்புறான் அப்படின்னா இந்த கல்வியால நாமளும் இன்பமா இருக்கோம், இந்த உலகமும் நம்மளால இன்பமா இருக்கு. அதனால இந்த கல்வியை என்ன பண்ணணும்னா இன்னும் நம்ம மேலும் மேலும் கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானாம். இதுதான் வந்து இந்த திருக்குறளுடைய பொருள். அப்போ தான் இன்பம் அடையும் கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. ஓகே, 10வது குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகேவா? அப்ப கேடில் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும். கேடு அப்படின்னா தீங்கு. கேடு இல்னா கேடு இல்லாத, தீங்கு இல்லாத. ஓகேவா? விழுச்செல்வம்னா என்னன்னா சிறந்த செல்வம், அதனுடைய பொருள். ஓகேவா? கேடில் விழுச்செல்வம் கல்வி. அப்போ தீங்கு தராத சிறந்த செல்வம் ஒருத்தவனுக்கு எதுனா கல்விதான். ஓகேவா? கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. மாடு அப்படின்னா என்னன்னா செல்வம். அப்ப மாடு அல்லன்னா செல்வம் அல்ல மற்ற எவைனா மற்றவை எல்லாம் வந்து செல்வம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வமாய் இருக்கக்கூடிய கல்வி மட்டும்தான் வந்து செல்வம். அந்த கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களோ மற்ற செல்வங்களோ வந்து என்ன கிடையாதுன்னா செல்வம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல பயனுள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.